நாமத்துக்கு மகிமை உண்டாதாக இந்த நாளில் இந்த காலை வேளையின் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் இந்த 40 நாள் இந்த நாளில் நம்ம கர்த்தரை ஆராய்த்து கொண்டு இருக்கிறோம், துதித்து கொண்டு இருக்கிறோம். என்னை பிரஸ்தாமணின எந்த ஸ்தானத்திலேருந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கார். எத்தனையோ பலகீனங்கள் மத்தியிலையும் வேலைகளின் மத்தியிலும் நம்ம என்ன செய்தோம்? அவரை உண்மையாக அவரை தேடி வருகிறோம். காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. இன்றைக்கு காலை தோறும் கிருபை புதிதாக இருக்கிறது. காலையில் எழுந்தவுடனே எப்படி இருக்கும்? வெளிச்சம் அப்படி உதிச்சு வரும். அதை பார்க்கும்போது மிகுந்த ஒரு மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற காரியம் என்ன அப்படின்னா, இருள். என்னடா காலை வேலையில் இல்லை இருள்னு சொல்லிட்டீங்களே அப்படிங்க நினைக்கலாம். அந்த இருளில் இருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில் அநேக நேரங்களில் அந்த இருள் நம்மளை சூழ்ந்து கொள்ளும் பொழுது நம்ம என்ன செய்ய முடியும், இனிமேல் இவ்வளவுதான் முடிஞ்சிட்டோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அந்த இருளின் மத்தியில் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது ஜெய கிறிஸ்து நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம தாவீதை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது 23ஆம் சங்கீதம் 4வது வசனம், 23:4. ஆமென். ஆமென். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். நான் நிறைய நேரம் நான் நினைப்பேன், ஏன் ஏசப்பா அந்த இரவுங்கதை ஏன் படைச்சிங்க? எங்களுக்கு பகலாகவே இருந்தால் என்ன செய்யலாம், நல்லா சந்தோஷமாக நாங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் நாங்கள் எப்போதுமே நாங்கள் ஊழியத்துக்கு போவோம். அப்போ நானும் என்னுடைய கணவரும் போகும்போது ரொம்ப டிராஃபிக்கில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 4 மணி 5:30 அப்படி நாங்கள் கிளம்பி போவோம். வீட்டுக்கு வரும்போது என்ன செய்வோம், ஒரு 12 மணிக்கு வருவோம். வரும்போது ரொம்ப உற்சாகமாக சந்தோஷமாக வருவோம், புது பலத்தோடு வருவோம். ஏன் அப்படின்னா வரும்போது என்ன செய்வோம், நாங்கள் மட்டும்தான் அந்த ரோட்டில் வருவோம், ஃப்ரீயாக இருக்கும் ரோடு. அப்போ கர்த்தர் சொன்னார், பத்தியா இரவு நேரத்தில் உங்களுக்கு எவ்வளோ அழகாக நான் என்ன செஞ்சுருக்கேன், வழிகளை அழகாக திறந்து விட்ருக்கேன். ஈஸியாக நீங்கள் என்ன செய்யுங்க, எந்த டென்ஷனும் இல்லாமல் பாட்டு பாடி நன்றி சொல்லி அவர் என்னெல்லாம் நன்மை செஞ்சாரோ அதெல்லாம் சொல்லிக்கிட்டே நாங்கள் வண்டியில் வந்துட்டு இருப்போம். பார்த்தீங்களாங்க, அங்கே அப்படி அற்புதம் நடந்துச்சு, இந்த இடத்துல நம்ம ஜெபம் பண்ணோம், இப்படி கர்த்தர் அற்புதம் செய்தார், நம்ம எப்படி நம்ம நடந்து வந்தோம், இப்போ நம்ம சபையை எப்படி ஆசீர்வதிச்சுக்காரு, நம்ம சபைக்கு வர பிள்ளைகளை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிச்சுக்காருன்னு சொல்லி மகிழ்ச்சியாக என்ன செய்வோம், அந்த நள்ளிரவு நேரத்தில் அந்த ரோட்டில் பேசிக்கிட்டே வருவோம். அப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு இருள் வருது அப்படின்னா அதோட நம்ம முடிஞ்சு போகிறோம்ல. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருளும் வெளிச்சமும் சரி, அவருடைய பிள்ளைகளுக்கு நம்ம அவர் கூட இருந்தால் போதும். நம்ம இருளையும் நம்ம என்ன செய்வோம், இப்போ யூபிஎஸ் லைன் இருக்குது அப்படின்னா கரண்ட் போனாலும் யாரும் பயப்பட மாட்டோம். அப்போ நமக்கு யூபிஎஸ் யார் இருக்கா, ஏசப்பா இருக்கார். அதெல்லாம் நமக்கு பயம் வேண்டிய அவசியமே இல்லை. அவரை உண்மையாக உறுதியாக அவரை நம்பிட்டோம்னா எப்பேற்பட்ட பயங்கரமான சூழ்நிலை வந்தாலும் சரி நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அநேக குடும்பங்களை நம்ம பார்க்கும் பொழுது கணவன் குடிக்கிறது, கடன் பிரச்சனையில் இருக்குது, பிள்ளைகள்னால அவமானம் நிந்தனைகள், கணவன் மூலமாக அவமானங்கள் நிந்தனைகள், பிஸ்னஸ் மூலமாக எல்லாத்தையும் இழந்து மக்கள் மத்தியில் இந்த சமுதாயத்தில் நம்முடைய குடும்பங்களில் அநேக இழப்பில் இருக்கலாம், அவமானத்தில் இருக்கலாம், நிந்தனையில் இருக்கலாம். ஆனால் அந்த இருளில் இருந்தாலும் கர்த்தரை நம்பும் பொழுது எந்த இடத்துல நம்ம வெக்கப்பட்டோமோ அதே இடத்துல கர்த்தர் நம்மளை பிரகாசிக்க செய்கிற வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஒரு பாடு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது தான், அந்த இருளில் கடந்து வரும்பொழுது தான் அவருடைய மகிமையை நம்ம பார்க்க முடியும். அல்லது என்ன செய்ய முடியாது, மகிமையை பார்க்க முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சார், எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்குள்ள அழைத்து செல்லும் பொழுது இரவில் என்ன செஞ்சார், அவர் அக்னி சொம்மா இருந்தார், பகலில் மேக சொம்மா இருந்தார். அப்போ இந்த பாடுகள் வழியாக நம்ம கடந்து போகும்பொழுது தான் அவருடைய நன்மையை நம்ம என்ன செய்ய முடியும், ருசி பார்க்க முடியும். வெயிலில் போனால் தான் என்ன செய்யும், நிழலினுடைய அருமத்தை. நம்ம தண்ணியை ஒரு அற்பமாக நினைப்போம், ஆனால் ஒரு வெயிலில் போயிட்டு வந்துட்டு அந்த ஒரு தண்ணி அப்படி குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா பிரியாணியை காட்டிலும் அந்த தண்ணி அவ்வளோ மகிமையாக ருசியாக இருக்கும். அதே போல் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் தண்ணி போன்ற ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், ஆனால் அவரை நம்பி இருக்கும்பொழுது அதை மதுரமாய் கர்த்தர் நமக்கு மாற்றி என்ன செய்வார், ஒரு புதிய பலனை கொடுப்பார். இதில் நம்ம பார்க்குறோம் சங்கீதம் 23:4, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இப்போ 3 ரூம் இருக்குன்னு நினச்சிக்கோங்க. ஃபஸ்ட் ரூமில் லைட் எரியும், லாஸ்ட் ரூம்லேயும் லைட் எரியும், சென்டர் ரூமில் என்ன செய்யாது, லைட்டு இல்லைன்னு நினச்சிக்கோங்க. ஆனால் நீங்கள் லாஸ்ட் ரூமுக்கு போயிடுவீங்களா, போக மாட்டீங்களா? போயிடுவோம். ஏன்னா அந்த 3வது ரூமில் லைட்டு நடுமத்திக்கு வரும், ஃபஸ்ட் ரூம் லைட்டு நடுவு சென்டருக்கு வந்துடும், ஈஸியாக கடந்துவீங்க. ஆனால் உலகத்தார் பார்க்கும்போது நினைப்பாங்க, இவங்க இருளில் போகிறாங்க, கடன் பிரச்சனையில் போகிறாங்க, இவ்வளவு அவமானத்தில் நிந்தனையில் போகிறாங்க, நம்மளை பார்ப்பாங்க. ஆனால் நம்ம கூட யார் இருக்கா, கர்த்தர் இருக்கு. இந்த பாடுகள் மத்தியில் அவரை நம்ம உறுதியாக பிடிக்கும் பொழுது அழகாக லெகுவாக நம்ம என்ன செய்வோம்,
இந்த மரண இருள் போன்ற இருக்கிற பிரச்சனையில இருந்து, கடன் பிரச்சனையா இருக்கலாம், வியாதிங்கிற போராட்டத்தில் நம்ம இருக்கலாம். ஆனால் அதுலேருந்து லெகுவாக நம்ம கடந்து போயிடும், ஈஸியாக கடந்து போயிடும். இதுக்கு நம்ம படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவரை மாத்திரம் நம்ம பிடிச்சிக்கிட்டா போதும். நிச்சயமாக கர்த்தர் என்ன செய்வார். நம்மளே இந்த உலகத்தில் நம்ம நடக்கும் பொழுது ஏதோ ஒரு இருள் வருது, ஒரு இருட்டு வருது அப்படின்னு சொன்னால் நம்ம ரோட்டில் நம்ம பிள்ளைகளை பிடிச்சி கூட்டு போவோம். டக்குன்னு ஒரு இருட்டு வருதுன்னு நம்ம என்ன செஞ்சிருவோம், கரண்ட் போயிட்டு நம்ம ரோட்டில் போயிட்டு இருக்கோம்னா உடனே நம்ம பிள்ளைகளை தூக்கி என்ன செய்வோம், இடுப்பில் வச்சுக்குவோம். அதே போல் தான் கர்த்தர் ஒரு இருள் வருது, நம்ம பிள்ளைகளுக்கு நெருக்கம் வருது, பாடு வருது, பிரச்சனை வருது அப்படிங்கும்போது அவங்களை விட்டுற தேவன் அல்ல. பாடுகள் மத்தியிலையும் அவர் என்ன செய்வார், நம்மளை தூக்கி அவர் சுமந்து கொண்டு போவார். அப்போ உலகத்தில் இருக்கிற நம்மளே நம்ம பிள்ளைகளை பத்திரமா பாதுகாக்கும். நம்ம பாவியான மனுஷர்கள் தான், அக்கிரமா அநியாயம் செய்கிற மக்கள் தான். ஆனால் நம்மளுக்கே ஒரு இறக்கம் வருது நம்ம பிள்ளைகள் மேலே. 10 மாதம் நம்ம சுமந்து போச்சோமேனு. ஆனால் அவர் சொல்வார், நான் தாயின்கிற உருவாக்கும் முன்னே உன்னை தெரிந்தெடுத்தேன், உன்னை முன் குறித்தேன், உன்னை பேரை சொல்லி அழைத்தேன். நான் பரிசுத்தராக இருந்தது கூட நீனும் பரிசுத்தமாக இருக்கணும். என் மகன் இந்த வழியில் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே கர்த்தர் நினைச்சுவார். இந்த பாடுகள் வழியாக நம்மளை பரிசுத்தமாய் வாழ்ந்து அவருடைய பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியாக நம்மளை என்ன செய்தார், ஒவ்வொரு நாளும் மாற்றி கொண்டு இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்ம அந்த இரவு நேரத்தில் தான் கர்த்தர் பிறப்ப மேய்ப்பர்கள் கண்டாங்க. தேவதூதன் என்ன செஞ்சான், இரவு நேரத்தில் போய் தான் நற்செய்தி சொன்னான். இன்று கர்த்தராகிய கிறிஸ்தியன் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார், இதோ பயப்படாது இருங்க, எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்க நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நமக்கு நற்செய்தியை கொடுப்பதற்காக கர்த்தர் எப்போ வந்தார், இரவு நேரத்தில் தான் தூதர்கள் இட்டு கட்டளையிட்டு. அப்போ இந்த நாட்களில் நீங்கள் இரவு போன்ற ஒரு நெருக்கம், பாடு, அவமானம், நிந்த, பிரச்சனை, சோதனையை நீங்கள் வர்றீங்கன்னா அதுக்குள்ளே உங்களுக்கு மறைஞ்சிருக்கிறது என்னது, நற்செய்தி. பெரிய ஒரு ஆசீர்வாதம் மறைஞ்சிருக்கு. அதுக்காக எனக்கு இருளே வேண்டான்னு சொல்லாதீங்க. இல்லைப்பா, எல்லா சூழ்நிலையும் நீங்கள் என் கூட மட்டும் நீங்கள் இருங்க, அது போதும் எனக்கு. அப்போ இந்த நாட்களில் நிச்சயமாக உங்களுக்கு நற்செய்தி, இந்த 40 நாட்களில் நீங்கள் ஜெபத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கீங்க, அவரை தேடி ஓடி வரீங்க. உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஒரு நற்செய்தியை கர்த்தர் உங்கள் கணவனை கொண்டு, பிள்ளைகளை கொண்டு, உங்கள் உறவினர்களை கொண்டு பெரிய நற்செய்தியை கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார், கொடுப்பார். இந்த யோனாவுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், அவன் நினைவேக்கு போச்சானா அவன் என்ன செய்தான், தர்சிஸ்க்கு போகிறான். அப்போ 3 நாள் என்ன செய்தான், அல்லும் பகலும் அந்த நெருக்கத்தில் வரும். ஆனால் நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை விசாலத்தில் கொண்டு வந்து விட்டார். இந்த நாட்களில் நமக்கு ஒரு 3 நாள் நீங்கள் இந்த 40 நாள் விசேஷ நாள் நீங்கள் ப்ரேயர் பண்ணுவீங்க. ஆனால் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, இந்த 40 நாள் முடிவதற்குள்ளாக ஒரு 3 நாள் அதிக நேரம் நீங்கள் ஜெபத்தில் இருங்க. இரவும் பகலும், இரவும் பகலும், இரவும் பகலும் நீங்கள் இருந்து பாருங்கள், அதில் பெரிய ஒரு வெற்றியை கர்த்தர் தருவார். ஏன் அப்படின்னா, எஸ்தரை நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். எஸ்தர் 4:16. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இந்த எஸ்தர் ராஜ்யத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். எஸ்தர் 4:16. ஆமென். இதில் நம்ம பார்க்கிறோம், யூத குலத்துக்கே ஒரு அழிவு. சில சத்துரு என்ன செய்வாங்க, ஒரு குடும்பத்தில் ஒரு ஆள் மேலே தப்பு அப்படின்னா அந்த குடும்பத்தையே அழிச்சிடணும், அவங்க குலத்தையே அழிச்சிடணும், அவங்க வேலை செய்கிற இடத்த அழிச்சிடணும், ஊழியத்தை அழிச்சிடணும்னு சொல்லி அநேக காரியங்கள் எழும்பலாம். ஆனால் இதில் நம்ம பார்க்குறோம், எஸ்தர் ராஜாத்தி என்ன சொல்லுதாங்க, அல்லும் பகலும் நான் 3 நாள் என்ன செய்தேன், உபாசம் இருக்கேன், நீங்களே என்ன செய்யுங்க, உபாசம் இருங்க. அப்போ இந்த யூத குலத்துக்கே ரட்சிப்பை கொண்டு வந்தது யாரு தான், எஸ்தர் தான். அப்போ இந்த நாட்களில் நம்ம அநேகர் என்ன செய்யலாம், பெண்களாக இருக்கலாம், ஆனால் நம்மளுடைய ஜெபங்களுக்கு பெரிய ஒரு வேல்யூ இருக்குது. நிச்சயமாக கர்த்தர் என்ன செய்வார், அல்லும் பகலும் 3 நாள் அவள் என்ன செய்தா, ஜெபித்தாள். அவங்களுடைய யூத குலம் முழுவதும் அவங்க ஜெபித்தாங்க. கர்த்தர் என்ன செஞ்சார், பெரிய ஒரு விடுதலையை கொடுத்தார். எஸ்தர் 8:16 வாசிப்போமா. எஸ்தர் 8:16. ஆமேன். அப்படி ஜெபித்த பொழுது கர்த்தர் என்ன செஞ்சார், இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும்
உண்டாயிற்று. அப்போ இந்த 40 நாளில் கர்த்தரை தேடி வருகிற உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தேசத்துக்காக மற்றவர்களுக்காக நீங்கள் கண்ணீரோடு பாரத்தோடு உங்களுடைய காரியங்களெல்லாம் நீங்கள் பாரத்தை ஒதுக்கி வச்சுட்டு அவருடைய சமூகத்தில் மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று என்ன செய்தீங்க? ஜெபிக்கிறேங்க. எஸ்தர் ராஜாத்தியை போல. எஸ்தர் ராஜாத்திக்கு நல்ல ஒரு அரண்மனை வாழ்க்கை. ஏன் அவள் உபாசிக்கணும்? நான் நல்லா இருந்தால் போதுன்னு அவள் நினைக்கல. என்னோட சேர்ந்த என்னுடைய குலங்கள், என்னுடைய கோத்திரங்கள், என்னுடைய ஜாதி ஜனங்கள் நல்லா இருக்குன்னு அவன் நினைச்ச பொழுதுதான் கர்த்தர் என்ன செஞ்சாரு? அவனுடைய ஜெபத்தை கேட்டு யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிட்டு. இந்த நாட்களில் கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்தா கர்த்தர் பேசினாரு. உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் வரும், மகிழ்ச்சி வரும், சந்தோஷம் வரும், களிப்பு வரும். மகிழ்ச்சி வர முடியாய் கர்த்தர் என்ன செய்வார்? கனமும் மகிமையும் உங்களை தேடி வரக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் காணப்படுகிறது. கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? ஏசப்பா, எங்களுடைய வாழ்க்கையை நீர் வெளிச்சமாக, மகிழ்ச்சியாக, களிப்பாக, கனமாக நீர் மாற்றுவதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, யாத்ராகமம் 10ஆம் அதிகாரம் 23வது வசனம். யாத்ராகமம் 10:23. ஆமேன், ஹல்லேலூயா. இதில் நம்ம பார்க்கிறோம், யாத்ராகமம் 10:23. 3 நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை, ஒருவரும் தம் இடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்குமோ எனில் அவர்கள் வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது. அப்போ இந்த உலகம் முழுவதும் இருட்டா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வெளிச்சம் இருக்கும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரை நம்புகிற பிள்ளைகள் ஒரு நாளும் வெக்கப்பட்டு போவதே இல்லை. இதில் நம்ம பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்தாரு? அங்கே முழு இருட்டு, 3 நாள் அல்லும் பகலும் அவங்க என்ன செய்யலை? இருந்த இடத்த விட்டு அவங்க எந்திரிக்கவும் இல்லை. தடவி பார்த்தா கூட யார் இருக்கான்னு சொல்லி தெரியலை. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த கோசை நாட்டில் என்ன இருந்துச்சு? வெளிச்சம் இருந்தது. அப்போ இந்த நாட்களில் ஏதோ ஜனங்களுக்கு எத்தனையோ அழிவுகள், பாடுகள், பிரச்சனைகள் நடக்க. ஆனால் கர்த்தர் நம்மளை அவங்களுக்காக ஜெபிக்கும்படியாக நம்ம ஒரு வெளிச்சத்தின் ஸ்தலமாய் நம்மளுடைய பிள்ளைகளை, கணவனை, நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் என்ன செஞ்சிருக்காரு? ஒரு மலை மேலுள்ள பட்டணமாய், கலங்கரை விளக்காய் கர்த்தர் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். அவரை நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. இன்னும் எல்லா காரியங்களும் வசதி இருக்கலாம், ஆனால் அவங்களை கர்த்தர்ன்னு அறியாதபடி எத்தனையோ மக்கள் இருக்காங்க. ஆனால் நம்ம உண்மையுள்ள தேவனை ஆராதிக்கும்படியாக நம்மளே கர்த்தர் என்ன செஞ்சிருக்காரு? தெரிந்தெடுத்திருக்கிறார். ஒரு மோசையை எப்படி தெரிந்தெடுத்தாரோ அதே போல் நம்மளை தெரிந்தெடுத்ததற்காக நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லணும். அப்போ நமக்கு விரோதமாய் சத்துரு இருக்கும். உலகத்தில் இருக்கின்ற உபத்திரம் உண்டு தான். சோதனையை சகிக்கிறவன் பாக்கியவான். இந்த காலை வேளையில் உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட இருளாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக கர்த்தர் உங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். மீகா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்தை நம்ம ஒரு வசனம் இருக்கிறத வாசிப்போம். மீகா 7, 8, 9. ஆமேன், ஆமேன், ஆமேன். இதில் நம்ம பார்க்கிறோம், நானோ வென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருள்வார். இந்த உலகத்தில் நம்மளுடைய பாடுகள், பிரச்சனைகளை இப்போ கேட்டுட்டு அங்கோடி சிரிப்பாங்க. ஆமாம், இவங்க என்ன பாவம் செஞ்சாங்களோ அதனால இந்த பாடுகள் வழியாக போகிறாங்க அப்படின்ட்டு. ஆனால் கர்த்தர் சமூகத்தில் நம்ம ஜெபிக்கும் பொழுது, காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக கேட்டருள்வார். என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் உட்கார்ந்தார் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். நம்ம இருள் போன்ற சூழ்நிலை காணப்படலாம், ஆனால் நம்மளை சுற்றிலும் கர்த்தருடைய வெளிச்சம் இருக்கும். சத்துரு நம்மளை பயங்காட்டலாம், ஆனால் நம்மளை தொடுவதற்கு அவனுக்கு அதிகாரமே இல்லை. அதுக்கு அடுத்த வசனத்தை நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது, நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்க மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன், அவர் என்னை வெளிச்சத்தில் கொண்டு வருவார், அவருடைய நீதியை பார்ப்பேன். நம்ம பாவிதான கர்த்தர் இந்த கல்வாரி சிலுவையில் அவர் இரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்து அவருடைய பிள்ளையாய் நம்மளை மாற்றிருக்கார். அவரை நோக்கி நம்ம பார்க்கும் பொழுது நம்ம எப்பேற்பட்ட பாவியாக இருந்தால் நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்களை கர்த்தர் மன்னித்து கர்த்தர் என்ன செய்வாராமா? நம்ம செஞ்ச பாவத்தினால அந்த கோபம், இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கத்தினால் உன்னை சேர்த்து கொண்டு. இந்த நாட்களில் பாவம் செய்யாத மனுஷன் ஒருவனுமே இல்லை. கர்த்தரை பார்த்தே எல்லாரும் சொல்லுதாங்க நல்ல போதகரேன்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு? என்னையை பார்த்து சொல்லாங்க, பிதாவை தவிர ஒருவனும் நல்லவன் இல்லை என்று சொல்லி. அப்போ இந்த நாட்களை நம்ம தாழ்த்தும் போது, அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது, நம்ம வாழ்க்கையில் எந்த இருள் வந்தாலும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நிச்சயமாக கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை, பெரிய ஒரு வெளிச்சத்தை, பிரகாசத்தை இந்த நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய ஊழியங்களில் கர்த்தர் என்ன செய்வார்? கொடுப்பாருன்னு ஒரு வசனத்தை வாசித்து நிறைவு செய்வோம். ஏசாயா 60:2.
ஏசாயா 60ஆம் அதிகாரம் 2வது வசனம். இதோ இருள் பூமியை காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஆமென். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இங்கே நிறைய பேர் நினைக்கலாம், என் குடும்பத்தில் இந்த இருள் வழியாக நான் கடந்து போகிறேன்ப்பா, இந்த இருள் மாறுமா நீங்கள் நினைக்கலாம், சந்தேகமா? நிச்சயமாக மாறும், நிச்சயமாக முடிவுண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. இப்போ நம்முடைய ஆலயம் இருக்குது, இந்த ஆலயத்து பக்கத்தில் ஒரு போஸ்ட் இருக்கும் முன்னாடி. அதில் ஒரு மகள் என்னை சந்திச்சா, நானும் போகிறேன் அவளும் வாரா. அப்போ அந்த இடத்துல நின்று சொன்னா, எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு குழந்தை 7 மாதமும் பறந்து இறந்து போச்சு. அப்போ 2வது எனக்கு குழந்தை வேணும், நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கேன், ஆனால் டாக்டருக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க, எனக்கு ஏதோ மிஸ்டேக் இருக்குன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நீ மருத்துவர்கிட்ட போகாத, உனக்கு ஃபஸ்ட்டு ஒரு குழந்தைய கத்தர் கொடுத்தாருல, நிச்சயமாக இன்னொரு குழந்தைய அவர் கொடுப்போம். இன்னும் எத்தனை குழந்தைனாலும் அவர் கொடுக்கறதுக்கு அவர் வல்லமை உடையவர். நமக்கு இல்லைன்னு சொல்றதுக்கு அதிகாரம் இல்லை உலகத்தில். கத்தர் நமக்கு என்ன செய்வார்? இல்லாதவர்கள் இருக்கிற போல அழைக்கிறவர். அப்போ இப்போமே எனக்கு என்ன செய்யுங்கக்கா, அந்த இடத்துல ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா, அந்த வெயிலில் இதே நம்ம சர்ச் வச்சுருக்க ஆப்போசிட்டில் இங்கே இருக்க பக்கத்தில் அந்த போஸ்ட்டில் நின்று, அந்த சின்ன அந்த இணலில் நின்று, அப்போ நான் சொன்னேன், எப்போதுமே உனக்கு ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன், நீ போயிட்டு வா அப்படின்னு. இல்லை, நீங்கள் இப்போ இந்த இடத்துல வச்சு எனக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணேன். அப்போ ஏசப்பா, எத்தனையோ வாக்குத்தத்தம் பைபிள் நிறைஞ்சு இருக்குது, ஆனால் நான் எதை சொல்லணும் இவளுக்கு ஜெபம் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் இந்த வசனம் தான் கொடுத்தார். ஏசாயா 60:2. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உண்மையில் என்ன செய்வாரே? கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உண்மை காணப்படும். இந்த ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபம் பண்ணுன்னு அவளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். கர்த்தர் மகிமையாக கர்த்தர் என்ன செஞ்சார்? அதே நாளில் ஒரு மாதத்துக்குள்ள எனக்கு ஃபோன் வந்துச்சு, அக்கா எனக்கு கன்சீவ் ஆகிட்டேங்க்கா அப்படின்ட்டு. அவள் ரொம்ப குட்டையாக இருப்பாள், ஆனாலும் கர்த்தர் கிருபையாக என்ன செஞ்சார்? அழகான ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார். அந்த ஆண் குழந்தைக்கு ஆதவன் என்று சொல்லி என்ன செஞ்சா? பேரிட்டா. திருப்பி 2வது ஒரு பெண் குழந்தை வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். அடுத்தாலையும் உடனடியாக கர்த்தர் என்ன செஞ்சார்? அழகான ஒரு பெண் குழந்தையை கொடுத்தார். அவள் இந்து சகோதரி தான், ஆனால் ஒவ்வொரு நாளும் பிறந்த நாளுக்கு என்ன செய்வா? வேற யாரையுமே கூப்பிட மாட்டான், கேக்கு மட்டும் பெருசாக வாங்கி வச்சுருப்பா. நான் எங்கள் வீட்டுக்காரரும் மட்டும் போயிட்டு என்ன செய்வோம்? அந்த கேக்கை வெட்டி சாப்பிட்டு வருவோம். அப்போ கர்த்தர் நம்ம வார்த்தையை கர்த்தர் நிலைப்படுத்துகிற கர்த்தர். நம்ம வாழ்க்கையில் எந்த இருளாக இருந்தாலும் சரி, நீங்கள் விசுவாசத்தோட நம்பிக்கையோட உங்களுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு விசுவாசத்தோடு நீங்கள் என்ன செய்யுங்க? அவருடைய வாக்குத்தத்தம் உண்மை உள்ளது, அது வல்லமை உள்ள வார்த்தை. துணிச்சலாக சொல்லுங்கள், நிச்சயமாக அந்த வார்த்தை கிரிகை செய்யும். ஒரு நாள் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் எனக்கு ஜெபம் பண்ணுங்க, எங்கள் வாழ்க்கையில் இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நாளில் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையும் எப்படி எஸ்தர் ராஜாத்தினுடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செஞ்சார்? யூத குலத்துக்கே ஒரு ரட்சிப்பை கொடுத்தார், மகிழ்ச்சியை கொடுத்தார். இந்த நாளில் ஜெபிப்போம், தலைகளை தாழ்த்தி இந்த காலை வேலையிலப்பா உமக்கு நன்றி சொல்கிறோமப்பா. இந்த நாளிலும் உடைய சமூகத்துக்கு நேராக கடந்து வந்திருக்கிறதான ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. நேற்று தினத்தில் கூட அப்பா தகப்பனே கனகராஜுங்கிற அருமையான அன்பு சகோதரனுக்காக விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நேற்று தினத்தில் அவங்க 11 மணிக்கு அவங்க ஃபோன் பண்ணி ஜெபிச்சாங்கப்பா. அந்த கல்லீரல் பிரச்சனைக்காக 50 லட்சம் கட்டி ஆண்டவரே அப்பா 50 லட்சம் ரூபாய் ஆண்டவரே அந்த கல்லீர் அறுவை சிகிச்சைக்காக அவங்க பண்ணுகிற அந்த காரியத்தை நாங்கள் ஆண்டவரை கேட்டு பாரத்தோடு நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். நாங்கள் சபையாக அந்த நாளில் நாங்கள் காலையில் ஜெபித்திருக்கிறோம் ராஜா. அருமையான சகோதரன் சொன்னாங்கப்பா, இன்றைக்கி நான் இப்போ சாயந்தரம் தான் அவங்க ஃப்ளைட்டில் அங்கே நைட்டு போய் சேர்ந்தாங்க, இன்றைக்கி நைட்டு எனக்கு ஆப்ரேஷன் நடக்க போகுதுன்னு சொன்னாங்கப்பா. இன்றைக்கி நடந்து முடிந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஏசப்பா அந்த கல்லீரல் எல்லாம் கரெக்டான முறையில் அது செட் ஆகி அந்த அப்பா நல்லபடியாக அவர்கள் நல்ல தீர்க்க ஆயுசோடு வாழ்ந்து செழித்திருக்க அவருடைய மனைவி அவருடைய மகன் MBBS டாக்டர் படித்துட்டு இருக்காங்கப்பா. அவர்களையும் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவின். அநேகருக்கு அண்ணன் சாட்சி சொல்லும்படியாக அவர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அருமையான அக்காவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அருமையான அன்பு அக்காவுடைய இன்னொரு அக்காவுக்கு அவங்களுக்கு தலையில் ஆப்ரேஷன் பண்ணி இந்த நல்ல ரெஸ்ட்டில் இருக்காங்க, அவங்க தலை வலிக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க கர்த்தரை நம்புகிற மகள், அவங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புத சுகத்தை கொடுக்கும்படியாக மருந்து மாத்திரை காட்டில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை அப்பா நாங்கள் சபையாக அந்த நாளில் காலை வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அக்காவுடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால்வரை உங்களுடைய ரத்தம் ஊடுருவி பாய்ந்து செல்லும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த தலை பகுதியில் அந்த ஆப்ரேஷன் பண்ண இடங்களில் அப்பா உங்களுடைய ஆணி பாய்ந்த வல்லமுள்ள கரம் ஆண்டவர் உங்களுடைய காயப்பட்ட கரத்தினாலே அந்த காயங்களெல்லாம் நீர் ஆற்றி அப்பா நன்றாக அவர்கள் தூங்க, நன்றாக சாப்பிட, முன்பை காட்டிலும் இன்னும் நன்றாக வேலைகளை செய்வதற்கு, பிள்ளைகளுக்கு உதவியாய் இருப்பதற்கு, அவர்களுக்கு ஆயுசு நாட்களை பெருக பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம்.
அப்பா, என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் இருந்தாலும் கர்த்தர் என்னை சுற்றிலும் வெளிச்சமாய் இருப்பார் என்ற வார்த்தைப்படி அப்பா அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறேங்க. வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் வெளிச்சமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் களிப்பும் கனமும் அப்பா எஸ்தர் ராஜாத்தி ஜெபித்த பொழுது தேடி வந்தது போல ஒவ்வொருடைய வாழ்க்கையில நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ள பிள்ளைகளுக்கு தடை செய்கிற எல்லா இருளையும் நீர் அகற்றும்படியாய் செபிக்கிறோம். அப்பா, மேய்ப்பர்கள் வந்து ஆண்டவரை இதோ பயப்படாதீர்கள், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த நற்செய்தி உண்டாக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்பா அந்த இருளான சூழ்நிலை கடந்து வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆன்லைன் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நற்செய்தி இந்த நாளில் கேட்கப்படட்டும். அப்பா, இந்த 40 நாள் இந்த 2 நாட்கள்ல கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில நன்மையின் செய்தி உண்டாகட்டும். அப்பா அப்பா வல்லமையுள்ள தேவன் வல்லமையான காரியத்தை ஒவ்வொருவருக்கும் செய்வீராக என்று செபிக்கிறோம். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகட்டும். நித்திய மகிழ்ச்சி ஒவ்வொருடைய சிரசில் நிலைத்து நிற்கும்படியாய் செபிக்கிறோம். எங்கள் ஜெபங்கள் எல்லாம் நீர் கேட்டதற்காக நன்றி சொல்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் ஏற்ற இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.